இங்கிலீஷ்ல ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த வகையில வந்து நம்ம ஏன்ற லெட்டருக்கு வந்து நம்ம 7 விதமான உச்சரிப்புல வந்து உச்சரிக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Hey there, this is Akram. ஸோ இதுக்கு நான் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன், இன்டர்நேஷனல் ஃபோனடிக் ஆல்பபெட் அப்படின்னா. அது வந்து நம்ம வந்து நல்லா கரெக்டாக உச்சரிக்கிறக்காண்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறக்காண்டி எழுத்து முறை யூஸ் பண்ணிக்கிறது ஐபிஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் ஆ. இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்லாம் பாருங்க. ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம், ஆ. அதுக்கப்புறம் பேக், ஆன்னு வருதுங்களா, பி பக்கத்தில் வந்து அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. ஸோ பேக் அப்படின்னு வருது. ஸோ ட்ராக், டிஆர் பக்கத்தில் ஏ வருதுங்களா, அதை நம்ம வந்து ஆன்னு சொல்கிறோம். ஸோ ட்ராக். ஸோ நம்ம வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ வருது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆ. ஸோ இப்போ நம்ம 4 வேர்ட்ஸ் படித்தோம். 4 வேர்ட்ஸுமே வந்து ஆ ஆ ஆ ஆன்னு தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஏ லெட்டரை வந்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த சவுண்டுக்கு ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஆடம்ஸ் ஆப்பிள் ஐஃபோன் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ரெண்டாவது சவுண்ட் என்ன அப்படின்னா ஏ. ஏ நம்ம வந்து ஏ லெட்டரை வந்து சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மாதிரியும் உச்சரிப்போம் நம்ம. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனி அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ ஏ அப்படின்ற அந்த ப்ரொனன்சியேஷனில் வருது. ஸோ எனின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மெனி அப்படின்னு சொல்கிறோம். எம் பக்கத்தில் இருக்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏவா சொல்கிறோம். ஸோ மெனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ் பக்கத்தில் ஏ வருதுங்களா, அதை நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ் பக்கத்தில் மறுபடியும் ஏ வந்து பாருங்க ஏன்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏ சவுண்டாக நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ், இந்த சவுண்டுல ஒரு ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனி எக்ஸ் லெஃப்ட் செஜன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லெட்டர்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்கிற சவுண்டில் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கே ஃபுல்லாக முடியல அப்படின்னாலும் ஒரு சென்டென்ஸாக நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறக்காண்டி இந்த சவுண்ட் வந்து நம்ம மேஷர் பண்ணுறக்காண்டி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ மூணாவது சவுண்ட் வந்து நம்ம மவுத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வைடாக இருக்கணும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து மூணாவது சவுண்டு ஆ. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சில வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஹெச் பக்கத்தில் வந்து ஆ அப்படின்னு வருதுங்களா. ஸோ வாட், ஆ அப்படின்னு சொல்ற அந்த சவுண்ட். அடுத்து வாட்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ டபிள்யூ பக்கத்துல ஏ வருதுங்க, அதை நம்ம வந்து ஆ அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட்ச். அடுத்து வந்து வாண்ட். ஸோ டபிள்யூ பக்கத்துல மறுபடியும் ஏ வருது, வாண்ட். ஸோ ஆ அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து வாஷ். ஸோ மறுபடியும் டபிள்யூ பக்கத்துல ஏ வர்றது வந்து வாஷ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாமே ஆ ஆ அப்படின்னு சொல்ற சவுண்ட் வந்து வருது. அப்போ மூணாவது சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆ. ஸோ எத்தனை விதமா பாத்தீங்கன்னா ஒரே லெட்டர் வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாரு. சரி, இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு வாட்ச் யூ வாஷ் மை யாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ அப்போ இதான் வந்து தேர்ட் சவுண்டு. சரி, இப்போ ஃபோர்த் சவுண்டு என்ன அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 80% ஓ சவுண்டு, 20% வந்து ஆ சவுண்ட் பாரு. ஸோ ஆல்சோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆல்சோ. அதுக்கப்புறம் லோன், நம்ம வந்து லாண்ட்ரி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம், அந்த வேர்டு கூட இருக்கு. அடுத்து குவார்டர், அதுக்கப்புறம் சா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்ற அந்த சவுண்ட் வந்து வருது. ஸோ இதான் ஃபோர்த் சவுண்டு. ஸோ இந்த சவுண்டுக்காண்டி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா a quarter of the lawn looks awful அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதான் ஒரு சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சவுண்டு போகும். ஃபிஃப்த் சவுண்ட் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வரும். எல்லாமே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பட் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ப்ரொனன்சியேஷன். ஸோ ஃபிஃப்த் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அகேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்படின்னு வருதுங்களா, அகேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அலாங் அப்படின்னு சொல்றோம், அலாங் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அபவுட், அபவுட்னு சொல்றோம், மறுபடியும் வருது. அடுத்து அம்யூஸ், அம்யூஸ்ன்னு சொல்றோம், வருது. ஸோ எல்லா வேர்ட்ஸும் இந்த 4 வேர்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வருது. இது நார்மலாக எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா அகோ வந்து ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம 5 years ago 3 years ago அப்படிலாம் சொல்லலாம், அந்த அகோல வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா இது வந்து கஷ்டமான ப்ரொனன்சியேஷனாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதனால அந்த அகோ வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஃபிஃப்த் சவுண்ட் இஸ் இப்போ இது இந்த சவுண்டுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக நம்ம பார்த்தோம். த போஸ்ட்மேன் ஹேட் அ பனானா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து அப்படின்னு சொல்ற அந்த சவுண்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த் சவுண்டு பார்க்குறோம். சிக்ஸ்த் சவுண்ட் என்ன அப்படின்னா இ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐக்கு தான் இ வரும், பட் வந்து பாருங்க சில டைம்ஸ் வந்து ஏ லெட்டரையும் பார்த்தீங்கன்னா ஈயா வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கான சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எல் பக்கத்துல ஏ வருதுங்களா, அதை நம்ம வந்து ஈயா வந்து சொல்றோம். வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மெசேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஸ் பக்கத்துல வந்து ஏ வருதுங்களா, அதையும் நம்ம வந்து மெசேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சேஜ்னு சொல்லாம மெசேஜ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து போஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டி பக்கத்துல வந்து ஏ வருது வந்து ஈயா வரும். ஸோ போஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இப்போ இந்த சவுண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸா பார்க்கணும் அப்படின்னா the message to the village அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதாவது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து கடைசியான சவுண்டு, அதாவது செவன்த் சவுண்ட் என்ன அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். முன்னாடி வந்து நம்ம ஏ பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஒய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போடுவோம்ல, அந்த சவுண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா வரும். ஸோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வர ஏ வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஜே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜே. ஸோ டி பக்கத்துல ஏ வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பி பக்கத்துல ஏ வந்து பாத்தீங்கன்னா ஐன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்டேன்னு சொல்றோம். எஸ்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ வரது வந்து ஐன்னு வருது, ஸ்டே அப்படின்னு சொல்றேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்ற சவுண்ட். ஸோ இப்போ இந்த சவுண்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்றாச்சுன்னா he was late for his date today அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன்னு சொல்ற லெட்டரை வந்து நம்ம இப்போ 7 சவுண்ட்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன பார்த்திருந்தோம், ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் சவுண்ட் வந்து ஏ அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து ஃபோர்த் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஃபிஃப்த் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அ அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சிக்ஸ்த் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இ, செவன்த் சவுண்ட் வந்து ஐ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு ஏ லெட்டரை வந்து நம்ம 7 விதமா பாத்தீங்கன்னா 7 வேஸ் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ஏவை பாக்குறீங்களோ அப்ப அந்த ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7 ப்ரொனவுன்சியேஷன்ல ஏதாச்சும் ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்காது, ஏகப்பட்ட ப்ரொனவுன்சியேஷன், 5 ப்ரொனவுன்சியேஷன், 6 ப்ரொனவுன்சியேஷன், 4 ப்ரொனவுன்சியேஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நிறைய லெட்டருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச அப்படின்னா உங்க ப்ரொனவுன்சியேஷன் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். See you on next video. Thank you. Bye bye.